இந்த வருடத்திலே 6 மாதங்கள் கழிந்து ஓடிவிட்டது. 7வது மாதத்தின் முதல் நாளிலே தேவன் நம் கால்களை திருச்சபையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. 6 மாதங்கள் அவருடைய கிருபையை ருசித்திருக்கிறோம், அவருடைய அதிசயங்களை ருசித்திருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை ருசித்திருக்கிறோம். 7ஆம் மாதம் துவக்கத்திலேயும் ஒரு நம்பிக்கையோடு தான் இங்கே வந்து நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்தையும் தேவன் அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுவாராக. அவரைத்தான் நம்பியிருக்கிறோம், அவருடைய முகத்தை தான் நாம் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் இந்த ஆராதனை வேளையில் இருக்கட்டும். நாம் தியானிக்கிற தியானங்கள் நம்முடைய இதயத்திற்கு பக்தி விருத்தியை உண்டாக்கட்டும். நாம் பாடுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கருத்துள்ளதாக இருக்கட்டும். தேவன் தாமே இந்த நாளின் ஆராதனையை ஆசீர்வதிப்பாராக. எழுந்திருக்கக்கூடியவர்கள் நம்ம எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். துதியின் வேளை ஒரு ஆசீர்வாதமான வேளை. நம்முடைய மனப்பூர்வமான துதியை இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்காக நம்ம கொடுப்போம். கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர், கர்த்தனேயும் துணையானீர். எவ்வளவோ ஒத்தாசைகள், உதவிகள், உன்னதத்தில் இருந்து வருகிற நன்மைகள், கர்த்தருடைய அனுக்கிரகம், தயவு, கிருபை, இரக்கம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர்களாக தேவனை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தனே எம் துணையானீ, நித்தமும் என் நிழலானீ, கர்த்தனே எம் துணையானீ, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாய், எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போருண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானீ, நித்தமும் என் நிழலானீ, கர்த்தனே எம் துணையானீ. பாவி என்னை பலர் தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். பாவி என்னை பலர் தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா என்றும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானீ, நித்தமும் என் நிழலானீ, கர்த்தனே எம் துணையானீ. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார், ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானீ, நித்தமும் என் நிழலானீ, கர்த்தனே எம் துணையானீ. 1000 நாவுகள் நீர் எனக்கு தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? அவருடைய கிருபையை, மகிமையை, தயவை, அவருடைய குணாதிசயங்களை பாடுவதற்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற துதியின் பலிகளையும் நம்முடைய ஜீவனையும் நாம் அழித்து விட்டாலே நம்மால் முடிந்த எல்லாவற்றையும் அதற்காக நாம் செய்து விட்டோம் என்கின்ற ஒரு நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதனால் இந்த பாடல் வரிகளை பாடும்போது, ஆண்டவரே என் ஜீவனை உமக்கு நான் அருள எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லி நாம் கருத்தோடு கூட பாடுவோம். 1000 நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? 1000 நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஜீவனை
ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சகாயராக இருக்கிறபடினாலே நன்றி என்று சொல்லுவோம். எங்களுக்கு துணையாக இருக்கிறபடினாலே நன்றி என்று சொல்லுவோம். எங்களை கைவிடாதவர், எங்களை தாங்குகிறவர், ஆதரிக்கிறவர், அரவணைக்கிறவர், உடைந்து போகாதபடி சிதைந்து போகாதபடி எங்களை காக்கிறவர், உம்முடைய மகிமையினால் எங்களை முடிசூட்டுகிறவர், நோக்கங்களை எங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறவர். நாங்கள் துன்பத்திலே மத்தியிலே நடந்தாலும் தேவரீர் எங்களை உயிர்ப்பிக்கிறீர், உமது வலதுகரம் எங்களை ரட்சிக்கிறது. உம்முடைய மகத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி என்று சொல்லுவோம். வாய் திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். துதியின் பலிகளை மனப்பூர்வமாக கொடுங்க. ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவருக்கு துதி பலிகளை செலுத்தும் போது அதில் அவர் பிரியம் உள்ளவராக இருக்கிறார். வேறு எதையுமே அவர் நம்மக்கிட்ட கேட்கலையே. கொஞ்சம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையின் தெய்வமே, இரக்கத்தின் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தயவின் தெய்வமே ஸ்தோத்திரம், அற்புதத்தின் தெய்வமே ஸ்தோத்திரம், அதிசயத்தின் தெய்வமே ஸ்தோத்திரம், வல்லமையுள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத எங்கள் மீது தயவு பாராட்டுகிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டும் நிர்மூலமாகாமல் காத்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆபத்து நாசமோசங்களுக்கு விலக்கி காத்தீரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லடிக்கு விலக்கி காக்கிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கால்கள் இடராதபடி காத்தவரே ஸ்தோத்திரம், கால்கள் வழுக்காதபடி சறுக்காதபடி காத்தவரே ஸ்தோத்திரம். காலடிகளை உறுதிப்படுத்துகிறவரே, பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம். பள்ளங்களை எல்லாம் உயர்த்துகிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மேடுகளை சமமாக்குகிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலை வேளையில் எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிங்க, கிருபை பாராட்டி இரக்கம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். எழுந்து நின்று 91வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். பாதுகாப்பின் சங்கீதம் 91வது சங்கீதத்தை வாசிப்பதற்கு வான்மதி முன்பாக வந்து உதவி செய்யும்படி கேட்கிறேன். 91வது சங்கீதம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேறனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவனை நீ நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த நாளுக்கான, இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 3வது 4வது வசனங்களை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 3வது 4வது வசனங்களை நாம் சத்தமாக வைராக்கியமாய் வாசிப்போம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளருவார்கள். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சந்ததியின் மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அதனாலே அவர்கள் புல்லின் நடுவே இருக்கிற நீர்க்கால்களில் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளருவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற ஒரு ஆண்டவர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவர். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. ஒரு தாகம் இருக்கிறது. அந்த தாகம் எதை குடித்தாலும் தீருவதில்லை.
அந்த தாகம் நமக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதை உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆக்சுவலாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அப்பொழுது தான் அவர்கள் அந்த தாகத்துக்கு என்ன செய்தால் அது சீராகும் என்பதை கண்டுபிடித்துக் கொள்வார்கள். விசேஷமாக இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டிருக்கிற ஒரு பகுதி. அதனால் கண்டிப்பாக நமக்கு அந்த தாகம் இருந்தால் அந்த தாகம் தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? உலக மக்களுக்கு பலவிதமான தாகங்கள் இருக்கிறது. அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு அவர்கள் பல காரியங்களை செய்கிறாங்க, ஆனால் அவங்க திருப்தி அடைவதே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள் ஏற்படுகிற அந்த தாகத்துக்கு கண்டிப்பாக ஒரு பதில் இருக்கிறது. அது என்ன என்று நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா வறண்ட நிலம், காய்ந்து போய் இருக்கிற ஒரு அனுபவம். நம்ம வாழ்க்கை சில நேரத்தில் காய்ந்து போய் நமக்கே காய்ந்து போய் தெரிகிறது. வறண்டு போயிருக்கிறோம். அங்கே செழிப்புக்கான எந்த ஒரு ஏதுவும் இல்லை, வளர்ச்சிக்கான எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. அப்படி தான் அந்த வறண்ட நிலமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. வனாந்திரத்தை போல இருக்கிறது. வனாந்திரத்தில் வறண்ட நிலம், எதுவும் வளராது, எதுவும் செழிக்காது இல்லையா? அங்கே இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். கோட்டான் குஞ்சு, நாரை, பல விதமான காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, அப்படி ஒரு வெறிச்சோடி போகிற ஒரு வாழ்க்கையில் நம்ம என்ன யோசிப்போம்னா, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? இந்த மாதிரி ஒரு வறண்ட வாழ்க்கை தேவையா? இந்த மாதிரி ஒரு கைவிடப்பட்ட நிலைமை நமக்கு தேவையா? இப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமா என்று எண்ணுகிற எண்ணம் இருக்கும். ஆனால் வாழ்க்கையை முடிப்பதற்கும் நமக்கு துணிவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம என்ன செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் வருகிற இயல்பான ஒரு வெற்றிடம், ஒரு வெறுமை, அதுதான் அந்த 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 தாகமும் அந்த வறண்ட நிலமும். ஒரு வெற்றிடம், ஒரு வெறுமை, ஒரு எம்டினஸ், என்னான்னு தெரியாது, அப்படி ஒரு வெறுமையாக இருக்கும். இது நம்முடைய வாழ்க்கையிலே இயல்பாக வரக்கூடிய காரியங்கள், அல்லது நாம் ஒருவேளை கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் தேடாமல் இருப்பதினாலே வரக்கூடிய காரியமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாகத்தை ஏற்படுத்துகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை சில நேரத்தில் வறண்ட நிலமாக மாற்றுவதின் மூலம் நாம் அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு திரும்புவோம் என்ற நம்பிக்கை. இதே அதிகாரத்தில் 44வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். இப்போ அவரும் சில நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, நாம் அவரை தேட வேண்டிய விதத்தில் தேடாததினாலேயும், நாம் அவரை கனப்படுத்த வேண்டிய விதத்தில் கனப்படுத்தாதனாலையும், உலகத்தை தேடி மாம்சத்தை தேடி நம்ம போகிறதுனாலையும், நம்முடைய கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சையினால நிரப்பப்பட்டிருக்கிறபடினாலும், ஆண்டவரை தேட வேண்டிய விதத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் தேடாத போது ஒரு வெறுமையை அவர் ஏற்படுத்துகிறார். அவர் என்ன செய்கிறார்னாக்கா, நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் ஆழத்தை பார்த்து வற்றிப்போ என்றும் சொல்லுவார். எதுக்காக அதை செய்கிறார்னா, அப்போது அந்த வெறுமை வரும்போது, அந்த தாகம் வரும்போது, அந்த வறண்ட நிலம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? முழங்கால நின்று கர்த்தர்கிட்ட கதறுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, இப்படி ஆயிடுச்சு, ஆண்டவரே என்னை நீங்கள் நிரப்புங்கப்பா. ஏதோ ஒரு குறைவு எனக்குள்ளே உணர்ந்து கொண்டே இருக்கிறேன், எனக்குள்ளே ஏதோ ஒரு வெறுமையை உணர்ந்து கொண்டே இருக்கிறேன், எனக்குள்ளே ஏதோ ஒரு தாகத்தை உணர்ந்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் எதுவுமே அதை தீர்க்க முடியலை. உங்ககிட்ட நான் வரேன் ஆண்டவரே, ஜீவ நதியே, நீங்கள் ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா. அவருக்கு ஒரு பேர் இருக்குது, ஜீவ நதி. அபிஷேகத்தை பற்றி சொல்லும்போது, ஆரோனுடைய அபிஷேகத்தை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவனுடைய தலையிலே அது முதலாவது ஊற்றப்படுகிற அபிஷேகம், அதற்கு பிறகு அவனுடைய தாடிகளிலே வடிகிற அந்த ஒரு அனுபவம், அதுக்கு பிறகு அவனுடைய அங்கிகளிலே அது வடியுது, கால் வரைக்கும் போகுது. அவர் ஊற்றுகிற அந்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னா, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அந்த அபிஷேகத்தினாலே, அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே நாம் காக்கப்பட்டிருக்கும் போது, அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் வெட்டாந்தரையாகவோ வனாந்திரமாகவோ போகாது. அந்த தாகத்தை தீர்க்கக்கூடியவர் யாருனாக்கா, அந்த பரிசுத்த ஆவியான ஒருவர் தான். அந்த தாகத்தை அவர் தான் தீர்ப்பார், அவரால் தான் தீர்க்க முடியும். அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள வருகிற தாகம், கர்த்தர் உண்டு பண்ணுகிற தாகம், அதை தீர்க்கணுன்னா அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் கண்டிப்பாக இருக்கத்தான் வேண்டும். அப்படி இருந்தால் தான் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நாம் காக்கப்பட்டிருப்போம். அந்த ஆவினாலே நாம் பலப்படும் போது தான் அந்த தாகம் தீரும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பரிசுத்த வேதாகமத்தில் தாகத்தை பற்றி நிறைய இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? எலியாவுக்கு வந்த தாகம், அவர் தான் சொல்கிறாரு, மழை பெய்யாது, நான் ஜெபம் பண்ண போகிறேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் ஆணையிடுகிறேன், மழை பெய்யாதுன்னா அவருக்கே கடைசியில் தண்ணி இல்லாமல் போச்சு, அவருக்கே தாகம். ஆனால் கர்த்தர் கிருபையாக என்ன செய்தார்னாக்கா, அந்த
தாகத்தை அவர் தீர்த்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ஏசியா 40வது அதிகாரம். ஏசியா 40வது அதிகாரம் 4வது வசனம் சேர்த்து வாசிப்போம். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இப்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மேடு பள்ளங்கள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கோணல், கரடு முரடு எல்லாமே அவராலே செவ்வைப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது இதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இதை எப்படி நமக்கு அதை அவர் விளங்க பண்ணுகிறார் என்றால், அதையும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய செயல்பாடுகள், இதை எல்லாத்தையும் சீர்படுத்துவதற்கு ஆண்டவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதலாவது 5வது வசனத்தில் கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை நம்மீது இறங்கி வரும்போது கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம். வெறும் உளையான இடத்துல, வனாந்திரத்தில், வெட்டாந்தரையிலே ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் என்னன்னா, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அல்லேலூயா. கரங்குளித்து சொல்லுவோமா? எப்பொழுது என் மேலே கர்த்தருடைய மகிமை வருகிறதோ அப்போ என்னுடைய வனாந்தரம் வயல்வெளியாய் மாறுகிறது. அல்லேலூயா. முதலாவது அந்த வனாந்திரத்தை எடுத்து போடுகிறது என்னன்னாக்கா, அந்த உவர் நிலத்தை எடுத்து போடுகிறது, வறண்ட நிலத்தை எடுத்து போடுறது என்னன்னா கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை உச்சந்தலை மேலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம மூடி இருக்கும்போது, அருமையான தேவஜனமே, அந்த வறண்ட நிலமாக நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு சான்ஸே கிடையாது. எப்பொழுது ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அப்பொழுது அவர்கள் முதல் இழந்தது என்ன தெரியுமா? தேவ மகிமையை அவர்கள் இழந்தார்கள். அதற்கு பிறகு அவங்க தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா முள்ளும் நெரிஞ்சிலும் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் சபிச்சு தான் அனுப்பிச்சார் வெளியில், நீ போகிற நிலம் முள்ளும் நெரிஞ்சிலும் கண்டிப்பாக அது உண்டாகப்படணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த முள்ளுகள், துறிஞ்சல், நெல், முள், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வறண்ட நிலத்தை நம்ம வாழ்க்கையில் உருவாக்குது. ஆனால் கர்த்தருடைய மகிமை எப்பொழுது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நம்மை மூடுகிறதோ, அருமையான தேவஜனமே, அப்பொழுது அந்த வறண்ட நிலம் முற்றிலுமாக என்ன செய்கிறது என்றால் அது மாறுகிறது. அதற்கு நான் வசனம் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதே அதிகாரத்தில் இந்த வசனம் நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? முதலாவது தேவனுடைய மகிமை சொல்லுங்கள். 2வது 8வது வசனம். 8வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. அப்போது 2வது தேவனுடைய வார்த்தை. இந்த தாகத்தை தீர்க்கக்கூடியது என்னன்னாக்கா 2வது தேவனுடைய வார்த்தை. முதலாவது தேவனுடைய மகிமை, 2வது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு உள்ளே போகுதோ அதை ஏற்றுக்கொள்கிறோமோ, அருமையான தேவஜனமே, அவ்வளவு இந்த தாகம் குறைந்து போகும், வனாந்திரம் வயல்வெளியாகும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை பொய்யாய் போகாது, அது போகிற காரியமாக, அனுப்புகிற காரியமாய் வாய்க்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ கண்டிப்பாக தேவனுடைய வசனம் நமக்குள்ளே போக போக அந்த ஏக்கமும் அந்த தாகமும், இதை பற்றி பொதுவாக யாருமே வெளியில் பேச மாட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு ஏக்கமோ தாகமோ உள்ளே இருக்கா, ஒரு வறண்ட நிலமாக இருந்தால் அவன் யாரோக்கிட்டையும் பேச மாட்டான் அதை பற்றி. ஆனால் உள்ளுக்குள்ளே அது வேலை செய்து கொண்டே இருக்கும், திரும்ப அது வந்து கொண்டே இருக்கும் மனசில். இப்படி இருக்கேனே ஏதோ ஒன்று. சில நேரத்தில் தாகத்துக்கு நம்ம இது என்ன குடித்தா அந்த தாகம் அடங்கும் அப்படின்னா, நீங்கள் தண்ணி குடித்தா அந்த தாகம் அடங்காது. சில காரியம் யோசிப்பீங்க, இதெல்லாம் குடித்தா அடங்கும்னு, அடங்காது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பானங்கள் இருக்கும், அதை குடித்தா அந்த தாகம் அடங்கும். அந்த மாதிரி இந்த வனாந்திர வாழ்க்கையில் நமக்கு வருகிற இந்த தாகம் நீங்க வேண்டும் என்றால் அதற்கு 2வது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை வரும்போது என்ன நடக்கும்? கண்டிப்பாக அந்த வார்த்தை வரும்போது அது அந்த தாகம் தீர்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். 3வது அதே 40வது அதிகாரத்தில் ஆண்டவர் சில கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விகளை நம்ம வாசிப்போம். 13வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருடைய ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும் நம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோடு ஆலோசனை பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ 3வது நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா,
கர்த்தருடைய ஆவி, அந்த கர்த்தருடைய ஆவி வந்து அவருக்கே ஆலோசனைக்காரராக இருந்து அவருக்கு போதிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய ஆவி. ஸோ மூணாவது என்ன நமக்கு ஒரு அடிக்கடி நமக்கு தேவைப்படுதுனாக்கா, இந்த தாகத்தை தீர்ப்பதற்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டிங்கனாக்கா, கர்த்தருடைய ஆவி. அந்த ஆவி வந்து நம்மை நிரப்பும். அந்த ஆவி நம்மை நிரப்பும் போது, ஆவினாலே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அந்த அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டிருக்கும் போது, அருமையான தேவஜனமே, அது என்ன செய்கிறது என்றால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த தாகத்தை தீர்க்கிறது, அந்த வறண்ட நிலத்தை நீரூற்றாய் அது மாற்றுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் தான் அந்த 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 ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுத்து நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். அந்த 12வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது தண்ணீர்களை அவர் தான் ஊற்றி கொடுக்குறாரு. அளவிட்டு நான் ஊற்றி கொடுக்குறாரு. அளவில்லாமல் ஊற்றி கொடுத்தா ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் நம்ம. அருமையான தேவச்சனமே, இந்த வார்த்தைகளை நம்ம நல்ல ஞாபகம் வச்சுப்போம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த வனாந்தரங்கள் என்ன கொண்டு வருகிறது என்றால், 28வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 28வது வசனத்திலிருந்து, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டிகளை எடுத்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போ இந்த வனாந்திரம் மாறும்போது நடக்கிற காரியம் என்னன்னாக்கா, கர்த்தருக்கு நம்ம காத்திருந்து அந்த புது பலத்தினாலே, மகிமையினால் வருகிற புதிய பலன், ஜீவ வார்த்தையினாலே வருகிற புதிய பலன், கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தினாலே ஆவியினாலே வருகிற அந்த புதிய பலத்தை பெற்றுக்கொள்ளும் போது, காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது நாம் செட்டிகளை எடுத்து எழும்புவோம். ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். அதுதான் இந்த மாசத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை நான் ஊற்றுவேன், வறண்ட நிலத்திலே ஆறுகளை நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது இந்த மாதத்தில் நம்ம தேவனுடைய சன்னிதானத்தில் கூடுமான வரைக்கும் முழங்காலில் நின்று 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 அந்த மகிமையை தேடி, அந்த வார்த்தையை தேடி, அந்த ஆவியை தேடி, இந்த மூன்றையும் நம்ம தேடி அந்த ஆவி மகிமையின் நிறைவையும் அந்த வசனத்தின் நிறைவையும் அந்த ஆவியின் நிறைவையும் பெற்றுக்கொள்ளும்போது நமக்குள்ள இருக்கிற வெறுமைகள் எல்லாம் நீங்கி போகும். அதை நீங்கள் உணர முடியும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும், கருத்துள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும், நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும், நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். சோர்ந்து போக மாட்டோம். சோர்வு எல்லாருக்கும் வரும். எலியாவுக்கு கூட சோர்வு வந்தது. அவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷர், அற்புதங்களை செய்கிற மனுஷருக்கு, தீர்க்கதரிசிக்கு சோர்வு வந்தது. ஆனால் இந்த சங்கீதத்தின் முடிவு எப்படி இருக்கிறது என்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. பலம் இல்லாதவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த சத்துவத்தை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ கர்த்தர் நமக்கு கிருபை அருளுவாராக. ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கும்படியாக நம்முடைய இருதயங்களை இந்த நேரத்திலே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஏற்கனவே நாம் ஆயத்தத்தோடு கூட நாம் வந்திருப்போம். இப்பொழுது மறுபடியுமாக நாம் நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தி, தேவனே என்னை சுத்திகரியும், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்ற வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது வேதனை உண்டாக்குகிற வழி இருக்கிறதா என்று சொல்லி நாம் நினைத்து பார்ப்போம். ஜெயிக்க முடியாத காரியங்கள் இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். அடிக்கடி நாம் தோற்று போகிற காரியங்கள், ஏதோ ஒன்றிலே நாம் தோற்று போய் கொண்டே இருக்கிறோம். ஆகவே தேவனே எனக்கு ஒரு விடுதலை நீட்டாரும். விடுதலையின் ஆவியானவரே, இந்த நேரத்திலே பாவத்திலிருந்து, சாபங்களிலிருந்து, எல்லாவற்றிலும் எங்களை விடுதலையாக்க உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை நீர் எங்களுக்காக சிந்தினீர். அந்த இரத்தத்தினாலே மறுபடியுமாய் எங்களை கழுவியறலும். அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். முற்றிலுமாய் நம்மை அவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம்.
சிலுவையின் காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் கொண்டு வருவோம். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி நான் வாழ்வடைந்தேன் என்று ஒரு பக்தன் பாடுவது போல, எந்த நேரத்திலும் எனது உள்ளத்திலும் பேரானந்தம் நான் பொங்கி பாடுவேன். சிலுவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆகவே இந்த சிலுவை குறித்து நாம் மாத்திரம் மேன்மை பாராட்டத்தக்கதாய் நம்மை முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி இந்த நேரத்தில் ஒரு சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். மற்றவர்களை நாம் புண்படுத்தி இருக்கிறோமா? மற்றவர்களை குறித்து ஏதாவது நாம் பேசி இருக்கிறோமா? கசப்பு வைராக்கியங்கள் நம்முடைய இருதயங்களிலே இருக்கிறதா என்று சொல்லி நாம் கொஞ்ச நேரம் நாம் யோசித்து பார்ப்போம். நினைப்பூட்டுகிற ஆவியானவர் அதை நமக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உண்டு பண்ணவே இந்த உலகத்திலே அவர் வந்தார். சமாதானத்தின் தேவன் தாமே அந்த சத்ருவை கால்களின் கீழ் அவர் நசுக்கி போடுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும் பொழுது உண்மையாகவே நமக்கு ஞாபகத்திற்கு வருகிற எல்லா காரியங்களும் அவருடைய சமூகத்தில் சொல்லி நாம் அறிக்கையிட்டு நாம் அதை விட்டு விடுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். பரிசுத்த ஆவியானோர் துணையோடு கூட அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து தேவனே எனக்கு விடுதலை கொடுத்துடலும் என்று சொல்லி நாம் இந்த நேரத்தில் நாம் கேட்போம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருபியே இந்நேரம் அடியார் நெஞ்சத்திலே நீர் வாரும் என்று சொல்லி அவர் குடியேறுவதற்கு முடியாதபடிக்கு ஏதாவது அசுசிகள் நம்முடைய இருதயத்திலே காணப்படுமானால் அதை நாம் அவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறவர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, சுத்திகரிக்கும் ஆவியானவரே, கடிந்து கொள்ளும் ஆவியானவரே, பட்சிக்கிற ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆறுதலின் ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த பந்தியில் பங்கெடுக்கும்படியாய் நீங்கள் ஆயத்தமாய் வந்திருப்பீர்களானால் நீங்கள் எழுந்து நின்று நீங்கள் முன்பாக வரும்படியாக கேட்கிறேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். நானும் மை பற்றி ரட்சகாவின் வேட்கமாடையேன். பேரன்பை கோரிட்டாண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் முன்பாக வரும்படியாக கேட்கிறேன். முடியாதவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கலாம். பொன்னம்மாலாம் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து நாங்கள் திருப்பந்தியை உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம்.
இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷரை கொடுத்து சொன்னதாவது, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதில் நீங்கள் பங்கு கொள்ளும்பொழுதெல்லாம் என்னை நினைவு கூடும்படி இது செய்யுங்கள் என்று சொல்லி வருத்திக். அந்தப்படி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதில் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய திரு ரத்தமாக இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். நமக்காக கல்வாரி சிலுவையில் பெற்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த மாம்சமும் ஊற்றி கொடுக்கப்பட்ட அவருடைய பரிசுத்த திரு ரத்தமுமாய் இருக்கிறது. ஆமென். நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நாம் நன்றி ஏறெடுப்போம். இந்த திருப்பந்தியிலே பங்கெடுத்துக் கொள்வதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவருக்கு நாம் இதிலே பங்காளிகளாக இருக்கிறபடினாலே அவர் சுதந்திரத்திலும் நம் பிள்ளைகளாக இருந்து பங்காளிகளாய் நாம் இருக்க போவதற்காய் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். மத்திய ஆகாயத்திலும் நடைபெறுகிற அந்த விருந்திலே நான் இதே விதமாய் பங்கெடுத்துக் கொள்ளத்தக்கதாய், அந்த ஐக்கியத்திலே நான் காணப்படத்தக்கதாய் எனக்கு நீர் உதவி செய்தலும் அப்பா என்று சொல்லி நாம் கேட்போம். அவருடைய இரத்தத்திற்காய் நன்றி செலுத்துவோம். பிளக்கப்பட்ட சரீரத்திற்காய் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியுள்ள இருதயத்தோடு கூட தகப்பனே, நான் உம்மை தொழுது கொள்கிறேன் அப்பா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்மை தொழுது கொள்கிறேன். உமக்கு நன்றி நன்றி நன்றி. சோத்திரம் 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 சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமென். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நாளும் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க தேவரீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மாதத்தின் துவக்கத்திலேயே சுவாமி நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை இந்த மாதத்துக்குள் நாங்கள் பிரவேசிப்பதற்கு எங்களுக்கு ஏது உண்டாக்கினீர். இந்த நேரத்தை ஒதுக்கி ஓடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை அபரிமிதமாக நம்முடைய நன்மைகளால் நிரப்புங்கப்பா. இதை அவர்கள் கணக்கு புஸ்தகத்தில் குறித்து வைத்து இதற்குரிய பலனை தாங்க. மாதம் முழுவதுமே சுவாமி நம்முடைய நிறைவை நாங்கள் அனுபவிக்க, மகிமையை தேடி வாழ, வசனத்தை தேடி வாழ, ஆவியினாலே நாங்கள் நிரப்பப்பட அதிகமான நேரத்தை சுவாமி இந்த காரியங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்கள் வெறுமைகள் எல்லாம் நிறைவாகி சம்பூர்ணமாக பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தோடு நாங்கள் வாழ தேவரீர் கிருபையிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவளுடைய பலவீனங்களில் நம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும். சில நன்மைகள் வர வேண்டி இருக்கிறது, அந்த நன்மைகளையும் கர்த்தாவே அற்புதமாய் செய்து தாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரம தகப்பனுடைய திருக்கரத்திலே இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரை பலவீனமாய் சுகவீனமாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் வருகிறோம். ஆண்டவர் வெள்ளிக்கிழமை ஜெபத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அநேகர் வந்து அதில் தடையில்லாதபடி வந்து கலந்து கொண்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள தேவரீர் கிருபை பாராட்டி இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, பிரசவத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, தெய்வீக கிருபை வேலை கிடைக்க வேண்டியவர்களுக்காகவும், ஆண்டவரே கற்பத்தின் கனியை எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் திருமணத்திற்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாமே நன்மையாக நடக்கட்டும், ஆசீர்வாதமாக நடக்கட்டும். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதுமே ஆண்டவரே நன்மையினால் எங்களை முடிசூட்டி எங்கள் தலைகளை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழிமுடியாய் ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்திலே கையளிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எழுந்து நின்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம், அபிஷேகம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்திற்கிற பெற்றோர் பிள்ளைகள் ஒற்றார் உறவினரோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக, ஆமென்.
அல்லேலூயா.